10,000 கொடுக்கணும். நம்ம தகுந்தாப்புல ரேட்டுக்கு தகுந்தாப்புல மாடு இருக்க எடுத்துட்டு போயிடலாம். இல்ல 5-10 காசப்பட மாட்டேன். நான் ஒன்னும் காசுலாம் பார்க்க மாட்டேன் தலைவா. 22 மாடு என் பிறநாளே வாங்கன்னு அழகா மாட்டை காட்டுறேன், பாத்துக்கிட்டே வராஜா. பிடிச்சிருக்கோம், நல்லா இருக்கு. அரும்புல புதுசா கும்பிடுறேன். எதுவுமே பேசக்கூடாது. நான் உங்களுக்கு கொடுக்கணும் தான் அது. ஆமா, மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. மாட்டுல வெயிட்ல ஆன நீளத்துல கறவையில அப்படி மாடு இருக்குது ராஜா. சாமி ஆயா எரியில் இருக்கிற பெரிய கலை பெருமாளே கொடுத்த மொத்தம் 10 லட்சம் முதலாகணும் பட்டி பெருக்கணும் பலாசம் கிட்டே இருக்குன்னா போகணும் 50 நம்ம கையில தான் முடியும். சாமி நினைச்சு நீங்க மேல போடுங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் களமாவூர்ல இருந்து வரோம், கிராமம் தான். நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் எப்படின்னா தெரியும்? நாங்கள் யூடியூப்ல பார்த்து தான் வந்தோம். இப்ப வீடியோல பார்த்து வந்திருக்கீங்க. வீடியோ பார்த்து தான். நீங்க இங்க ஹெச்எஃப்ஓ இருக்கு, செவலையும் இருக்கு. நீங்க இப்ப செவலையில தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமா, கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி செவலையில தான் வேணும்னு சொல்லி. சரி வாங்க எடுத்துக்கலாம், நாங்கள் நேரம் வந்துட்டோம். இப்ப இந்த 2 மாடு எடுத்திருக்கீங்க. மாடு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சனால தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு மத்த மாடை விட இந்த மாடு பிடிக்கிறது காரணம்னா? பிளான் பண்ணி தான் வந்து அந்த செவலையில எங்கள் சித்தப்பா கூட்டி வந்து அவர் இதான் எடுப்போம்னு சொல்லி சொன்னார், நாங்கள் எடுத்துட்டோம். உங்க சித்தப்பா சொன்னாரு எடுத்துட்டீங்க. ஆமா, மாடு சுழி சுத்தம் காம்பு எல்லாமே சொன்னாங்களா? சொன்னாங்க. எல்லாமே சித்தப்பாக்கு தெரியும், அதனால தான் அவரை கூட்டிட்டு வந்து எல்லாம் எடுக்கிறோம் நாங்கள். நீங்களும் பாத்தீங்களா? எல்லாமே கரெக்டா இருக்கு. சரியா இருக்கு. இப்ப இந்த 2 மாடு கறவை எவ்வளவு நான் சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு 10 சொல்லியிருக்காங்க. ரேட்லாம் எப்படின்னா உங்களுக்கு அனுசரிச்சு கொடுத்தாங்களா? அனுசரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்தோம்னா நம்ம பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம தகுந்தாப்புல ரேட்டுக்கு தகுந்தாப்புல மாடு இருக்க எடுத்துட்டு போயிடலாம். 10,000 கொடுக்கணும். எதுவுமே பேசக்கூடாது. மேல போட்டுருங்க போனோம். உங்களை கொடுக்கணும் தான். 10,000 மேல போட்டுருங்க. ஆமா, எதுவுமே பேசக்கூடாது. 3 மணி போடுங்க. பிடிச்சிப்போம். சாமி ஆயா எரியில் இருக்கிற பெரிய கலை பெருமாளே கொடுத்த மொத்தம் 10 லட்சம் முதலாகணும் பட்டி பெருக்கணும் பலாசம் கிட்டே இருக்கணும்னு 50 நம்ம கையில வாங்கணும். ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நாங்க எடப்பாடில இருந்து வரேங்கண்ணா. நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? யூடியூப்ல பாத்துருக்கோம், ஃபேஸ்புக்ல பாத்துருக்கோம். இவர் கையில வந்து வாங்கினா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி நானே இங்க வந்து எடுக்கிறோம். மத்த இடத்துல மாடுலாம் பாத்திருப்பீங்க. இங்க நம்ம பண்ணையில என்னென்ன நல்லா இருக்கு? இங்க சுத்த போத்த நல்லா இருக்குதுங்க. மாடு நல்லா இருக்கு, பிடிச்ச மாதிரி இருக்குது. மத்த பக்கம் எனக்கு ஒன்றும் மாடு பிடிக்கல. சுழி சுத்தம் அது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. பார்த்த மாடுலயே உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கா? இல்ல எல்லாமே நல்லா இருக்குது, இது ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லா மாடுமே ஒரே மாதிரியே எடுத்திருக்கீங்க. ஆமா ஆமாங்க. கலர் பத்திலாம் உங்களுக்கு ஜாதியில இருந்தா போதும். அதெல்லாம் ஹெச்எஃப் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? ஏன் இது எடுக்கிறீங்க? பண்ணைக்கா இல்ல பண்ணைக்கு தான் ஸ்டார்ட் பண்றப்பதான் வெயில் மழைக்கு கொஞ்சம் நோய் நொடியில தாங்க நல்லா இருக்கும், அதுக்காக எடுக்கிறோம். மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா நம்ம பண்ண பேரு அப்படியே பண்ணை எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? கண்ணு நம்ம பேரு சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் ஐயா கவுண்டர் தெருவு காசிப்படையாச்சி தோட்டம். செல்போன் டவர் லைனுக்கு அடியிலே மாட்டியவாரி சீனின்னாலும் சொல்லுவாங்க, சஞ்சய்னாலும் சொல்லுவாங்கப்பா. நம்ம பண்ண பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்குதுப்பா. ஆனா இந்த வாரம் எல்லா மாடுமே பிரம்மாண்டமா இருக்கு. ஆமாம்பா. என்னென்ன ரக மாடுலாம் இருக்கு? கண்ணு நம்ம கிட்ட இருக்கிறது கருப்பு இலையில இருக்குதுப்பா, கிரில் இருக்குது, செவலையில இருக்குது, ஜாகிவால இருக்குது. மாடு வந்து 22 மாடு 22 ரகத்துல இருக்குது, கலர்ல இருக்குது. கண்ணு யாருக்கு எந்த மாடு பிடிக்குதோ நேர்ல வந்தா இந்த மாடு பிடிக்குதுன்னு நாங்க கொடுப்போம்பா. இன்னைக்கு நிறைய ஊர்ல இருந்து வந்தாங்க. பலா பக்கத்துக்காரங்க, 4 பக்கத்து ஊருக்காரங்க வராங்க. கண்ணு நம்ம பாம்பை தேடி வந்து வாங்கன்னா மாட்டுல வெயிட்ல ஆன நீளத்துல கறவையில அப்படி மாடு இருக்குது ராஜா. இந்த இடத்துல போனா இந்த நாம நினைக்கிற மாதிரி மாடு வாங்கலாம்னு ஆசைப்பட்டு ஒடியாராங்க, வாங்கிட்டு போறாங்க ராஜா. இப்ப புதுசா பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பண்ணையில எந்த மாதிரி மாடு எந்த ரக மாடு வந்து நீங்க கொடுப்பீங்க? கண்ணு கருப்பு இலையிலையும் எடுத்துக்கலாம், செவலையிலையும் எடுத்துக்கலாம். அவங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அது தருவோம். நீ ஒன்றுமே தெரியலனாலும் சரி, மாட்டை வாங்கிட்டு போனால் அவன் வாங்கல கறந்து ஊற்றலாம். அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறதில்ல. மெயினாக சுழி சுத்தம் பார்ப்பாங்க. இந்த சாமி நெத்தியில் ஒன்று முதுகில் ஒன்றுன்னு காட்டுவோம். குறப்பளவு கேட்பாங்க, அதை காட்டுவோம், அவ்வளோதான். நம்ம பண்ணையில எல்லா மாடும் எப்படி இருக்கும்? எல்லாமே சுழி சுத்தலாத தெளிவாக அழகாக இருக்கும். எந்த குறை இருந்தாலும் சொல்லி தான் கொடுப்போம், சொல்லாத தரமாட்டோம். குறை இருந்தால் இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுப்போம். குறை இருக்கிற மாடு இருக்காது, நல்ல மாடு தான் இருக்கும். நம்ம பண்ணையில கறவை ரேஞ்ச்லாம் எந்த ரேஞ்ச்? 40 லிட்டர்லேருந்து 30, 25, 20 கீழே இல்லை. சைஸ் மாடாக இருந்தால் 16, 17 வரும். பூராமே மாட்டில் வெயிட்டில் கறவையில் செமத்த கறவையில் இருக்குது. 5 மாடு இருந்தால் ஒரு கேன் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃபார்ம் காரங்க அப்போ வந்தா நல்லா. ஐயோ அழகா வந்து பார்த்தவொன்னே மாட்டை பார்த்தோன்னே விலையை சொல்லி தம்பின்னு தான் கேட்கணும். இந்த மாடு கூட ஒன்று கூட பதில் சொல்ற அளவுக்கு மாடு இல்லை. மாட்டில் பார்த்தா ஆழ நீளத்தில் வெயிட்ல அப்படியே அங்கே சுற்றி பாரு மாட்டை பார்த்தா 8 கண்ணு மின்னலை வரைக்கணும், அப்படி மாடு தான் வச்சிருக்கிறோம். ஆனா இந்த வாரம் வித்தது போக நம்ம கிட்ட எத்தனை மாடுனா இப்ப லைவா இருக்கு? 28 மாடு இருந்ததுப்பா. 28ல் 6 மாடு போயிருக்குது. 22 மாடு இன்னும் இருக்குது. 22ல் 2 மாடு கண்ணு போட்டிருக்குது. மீதி 20 மாடு சென்னையில்
பண்ணையில் இருக்குது. 22 மாடு என் பிறநாளே வாங்கன்னு அழகா மாட்டை காட்டுறேன், பார்த்துக்கிட்டே வராஜா. கண்ணு இந்த மாடு சாதாரணமாக ஒரு 40 அடிக்கும் சாமி. நல்ல அப்படியே கிளி கொம்பில் அழகான மாடுல ஆழ நீளத்துல வெயிட்ல ஒரு குட்டியான சைஸ்ல இருக்குது தம்பி. மாடு சூப்பரான மாடு கண்ணு. இது வந்து எச்எப்ல ஒரிஜினல் போடி கண்ணு. அருமையான மாடு, தேய்ச்சதில் அருமையான சின்ன கொண்ட ஒரே மலை மூஞ்சி, நல்ல ஒரு யானை சைஸ்ல அழகா இருக்கும். மாடு நெட்டு குட்டில இருக்குது. 40 சர்வ சாதாரணமா நேரம் 20 அடிக்கும் தம்பி. கண்ணு இந்த மாடு எச்எப்ல கிளி கொம்புல 4 பல்லு கிடையாது. அழகான 2ஆம் நீளத்துல பொம்மை மாதிரி ஒரு ஆணை சைஸ்ல 2 நேரம் ஒரு 30 குறையாத அடிக்கும் தம்பி. பயப்பட தேவையில்ல. கண்ணு சிவாஜி அச்சப்புல 6 பல்லுல அப்படியே விரலாட்டம் சின்ன சின்ன கொம்புல சுழி சுத்தலாத ஒரு குட்டியான சைஸ்ல இருக்குது. மாடு சூப்பரான மாடு. ஒரு 25 கெப்பாசிட்டி மாட்டுக்கிட்டு இருக்குது கண்ணு. பயப்பட தேவையில்ல, வாங்கிக்கலாம். கண்ணு இது வந்து எச்சப்புல போடியில அழகான மாடு. நல்ல ஆழ நீளத்துல வெயிட்ல மாடு இருக்குது கண்ணு. நெட்டு குட்டுல நல்ல பை செட்ல இருக்குது. சர்வ சாதாரணமா ஒரு 30 குறையாத வரும் தம்பி. பயப்பட தேவையில்ல. கண்ணு இது ஆல் பிளாக்ல கிளி கொம்புல அழகான மாடு ராஜா. முட்டை கண்ணு அப்படியே பொம்மை மாதிரி. மாட்டுல நல்ல செம்ம நீளங்கண்ணு. பொம்மையாட்டிருக்கும். ஒரு 25க்கு பஞ்சம் வராது தம்பி. இது கண்ணு இது ஆல் பிளாக் மட்டையில நல்ல வெயிட்ல ஒரிஜினல் போடியில சின்ன கொண்ட முட்டை கண்ணு மாடு. லட்சணத்துல பாரு அருமையான சின்ன கொண்டையில் இருக்குது. சுழி சுத்தம் இல்லாத எவியான கிடையாது. சாதாரணமா ஒரு 30 லிட்டர்ல ஈஸியா வரும்பா. அதுக்கு மேல அவங்க பராமரிப்பு சாமி. இது வந்து எச்சப்புல நல்ல கிளி கொம்புல அழகான நெட்டி சிட்டி வெள்ளம் நல்ல முட்டை கண்ணு. லட்சணமான கிடையாது. நல்ல மாட்டுல சட்டையில அருமையான சட்டை பொம்மை மாதிரி மாடு. பயப்பட தேவையில்ல, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்கன்னு. கண்ணு இது வந்து எச்சப்புல அப்படியே பட்டி பார்த்த கொம்பு அழகான கிளி கொம்புல நல்ல நெத்தி சிட்டி நல்ல முட்டை கண்ணு. மாடு நெட்டு நீளத்துல ஒரு 25 கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி மாட்டுக்கிட்டு இருக்குது தம்பி. தம்பி இது கிர்ரு கிராஸ் கண்ணு. சாதாரணமா நேரம் 10 வரும். செம்பூத்து நிறம், அருமையான கலரு. இந்த கலருக்கு நல்லா கரை வரும். பயப்பட தேவையில்ல. எந்த அளவுக்கு பராமரிக்கிறதே நல்லா இருக்குங்கண்ணா. கண்ணு இது எச்சப்புல போடி நல்ல மாட்டுல நல்ல வெயிட் நீளத்துல அருமையான மாடு. நல்ல குண்டு மாடு. நல்ல அமுத்தத்துல உரண்டையில சர்வ சாதாரணமா நேரம் 10க்கு மேலதான் வரும், கீழே வராது. நல்லா இருக்குங்கண்ணா. கண்ணு இது வந்து கிர்ரு கிராஸ் கண்ணு. நேரம் 10 வரும். 6 பல்லு 2ஆம் நீத்து சுழி சுத்தல்ல மாட்டுல அருமையான கட்டேரி பொம்மை மாதிரி இருக்குங்க சாமி. ஆனா இதுவரவே நிறைய மாடுலாம் பார்த்தோம். நிறைய ரகம் வந்து சொன்னீங்க. இப்ப யாருக்கு எந்தெந்த ரகம் வந்து செட் ஆகும், இந்த ரகம் வாங்கினா இது நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அது அப்படி சொல்றீங்களா? கண்ணு யாரு வேணாலும் எந்த ரகம், இந்த ரகம் தான் வாங்கணும், இந்த ரகம் வாங்கக்கூடாதுன்னு கட்டாயம்லாம் இல்லப்பா. எல்லா ஏரியாவுக்குமே மாடு எல்லாம் தாங்கும், தாங்காத போகாது. எச்சப்புல வந்து ஒரு 10 மாடு வச்சிருந்தாலும் சரி, 5 மாடு வச்சிருந்தாலும் அந்த கிர்ரு கிராஸ் ஒரு மாடு அதில் போட்டால் எசனை போட்டால் அருமையாக வரும். எருமைப்பால் மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வரும். பயப்படவே தேவையில்ல, தாராளமாக வாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். 10 மாடு பண்ணையில் வச்சிருக்கலாம்னு ஆசைப்பட்டா ஒரு கிர்ரு கிராஸ் போட்டால் போதும். இல்லைன்னா செவலையில் 2-3 போட்டால் கூட போதும். பால் கூடுதலாக ஊற்றினோன்னே இதை ஊற்றினோன்னே எசனை போட்டு சூப்பராக வரும். பயப்பட தேவையில்ல கண்ணு. கண்ணு இது வந்து செவலைப்பா. நல்ல கிளி கொம்பில் மாடு அமுத்தத்தில் அருமையான மாடு. நேரம் 10 சர்வ சாதாரணமாக வரும். சுழி சுத்தல்ல நல்லா இருக்கும். கண்ணு இது செவலையில் கிளி கொம்புல முட்டை கண்ணு. நல்ல சின்ன மூஞ்சி, நெத்தி சிட்டி வெள்ளை, சுழி சுத்தல்ல நல்ல மாட்டில் வெயிட்டில் ஏறி ஒரு ஆள் படுத்து உருளை தண்டை அடிக்கிற அளவுக்கு மாடு இருக்குது. மாடு ஹெவியான மாடு. 20க்கு வெளியே வரும் தம்பி. கண்ணு இந்த மாடு செவலையில் பட்டி பார்த்த கொம்புல சுழி சுத்தம் இல்லாத மாட்டில் நல்ல ரெட்டை முதுகு, ரெட்டை மடி. இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குது. மாடு அருமையான மாடு கண்ணு. வாங்கிட்டு போனால் நல்லா இருக்கும். பயப்பட தேவையில்ல. கண்ணு இது வந்து கிர்ரு கிராஸ். நேரம் 10 தாராளமாக கறக்கும். மாட்டில் நல்ல எலும்பு கணம், 4 பல்லு கெட்டியரி, 2ஆம் நீத்து நல்ல மடி செட்டு காம்பளத்துல சூப்பராக இருக்குங்க. மாட்டில் அருமையான மாடு. நல்ல மெழுவு தோல். எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு பை பொதன்னு வரும். நல்ல கறக்கும், போசி நம்ப. பயப்பட தேவையில்ல. சுழி சுத்தம்ல 2வது கண்ணு 6 பல்லு கெட்டியரி ராஜா. அழகான மாடு கண்ணு. கண்ணு இது செவலையில பட்டி பார்த்த கொம்புல நேரம் 2 நேரம் சர்வ சாதாரணமா ஒரு 25 கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது மாட்டுக்கிட்ட. 20க்கு மேலதான் வரும். நல்ல ஜாதி பொறுப்புல அப்படியே அழகான கொம்புல முட்டை கண்ணுல லட்சணமான கிளியரி கண்ணு. பயப்படவே தேவையில்ல. ஒண்ணுமே மாட்டை பத்தி தெரியலனாலும் மாடு வாங்கிட்டு போய் தாராளமா பொழைக்கலாம் தம்பி. பயப்பட தேவையில்ல. வாங்கப்பா. நேரில் வேணாலும் வாங்க, செல்லில் வேணாலும் வாங்க, எடுத்துக்கலாம். ஆனா இப்ப நம்ம பண்ணைக்கு என்னைக்கு வந்தா மாடு வந்து ஃபுல்லா இருக்கும்? கண்ணு நம்ம பண்ணையில வெள்ளிக்கிழமை வந்தா கொஞ்சம் மாடு கூடுதலா இருக்கும். 30 மாடு 35 மாடு இருக்கும். மற்ற நாள் வந்தா ஒரு 5-10 குறையும். ஒரு 20-25 கூட இருக்கும். வெள்ளிக்கிழமையே வந்தாதான் நல்ல மாடு. மற்ற நாள் போனா சுமாரா இருக்குன்னா நினைக்க கூடாது.
ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நல்ல மாடு, ஹெவியான மாட்டில், அழகான மாட்டில் இருக்கும். அந்த இருக்கிற மாட்டில் அவங்களுக்கு எது மனசுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் ராஜா. ஃபோன் பண்ணிவிட்டு பயப்படாதவெல்லாம் மாட்டோட போகலாம் ராஜா, ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்கண்ணா. தம்பி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வெள்ளாளப்பட்டியில வந்திருக்குங்கண்ணா. இப்ப நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப்ல பார்த்தேங்கண்ணா. யூடியூப்ல பார்த்து வந்திருக்கீங்க. இப்ப மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நீ வீடியோல பார்த்த மாதிரியே இருக்கா மாடுலாம்? வீடியோல பார்த்து தான் நல்லா இருக்குங்க. வீட்ல ஆல்ரெடி மாடுலாம் வச்சிருக்கீங்களா? ஆல்ரெடி மாடு இருக்கு, அது சும்மா 2 லிட்டர் 3 லிட்டருக்கு இருக்குது. இங்க ஒரு 15 லிட்டர் 14 லிட்டர் கறந்துட்டு போனா அது கொஞ்சம் காசு இதுக்கு நல்லா இருக்கும். நீங்க செய்யற வேலைக்கு ஏத்த பால் வரும், ஏத்த இது வரும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்கண்ணா. இங்க ஹெச்எஃப் எல்லாமே இருக்கு. கறவை அதிகம்னா ஹெச்எஃப்ல எடுக்கலாம்ல, ஏன் இது எடுத்திருக்கீங்க? ஜெர்சி பண்ணா ஃபேட் கொஞ்சம் அதிகமா வரும் இல்லைங்கண்ணா, அதனால. மாடை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியுது. மாடு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ? ஆமாங்கண்ணா. என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? 11th படிச்சிட்டு இருக்கேங்க. 11th படிச்சிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே வீட்ல இதையும் பண்றீங்களா? மாடு வளர்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல. சரி, நல்லா பண்ணுங்க. சரிங்கண்ணா. ஓகே ப்ரோ. ஆனா இன்னைக்கு வீடியோ எடுக்க கூட நம்மள விடல. ஆமாங்கண்ணா, கஸ்டமர் ஃபுல்லா வந்துட்டு இருந்தாங்கண்ணா. கஸ்டமரையும் பார்க்கணும், வீடியோ கூட அப்புறம் எடுத்தீங்கன்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தான் கஸ்டமர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாரம் வந்த கஸ்டமர்லாம் எப்படி இருந்தாங்க? கஸ்டமருக்குலாம் எந்தெந்த மாதிரி மாடுலாம் கொடுத்தீங்க? ஃபார்ம்காரங்க வந்திருந்தாங்க, இல்ல 1-2 மாடு வாங்குறவங்க வந்திருந்தாங்க. அதிகம் 2 மாடு தான் தரம் போச்சு. அது மாதிரி ஜெர்சியும் போயிருந்து, ஹெச்எஃப்பும் போயிருந்துச்சுன்னா. ஆனா இந்த வாரம் ஃபுல் வீடியோல உங்களால பேசவே முடியல, அப்பாதான் பேசினாங்க. அடுத்த வாரம் போது நீங்க பேசுவீங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்பா கஸ்டமர் நான் வீடியோக்குள்ள வந்துருவேன். ஓகேண்ணா, அடுத்த வாரம் நம்ம வீடியோல திருப்பி சந்திப்போம் கண்டிப்பாண்ணா. ஆனா இப்ப புதுசா பண்ண வைக்கிறவங்களா நம்ம பண்ணிக்கு வந்தா நல்ல மாடா வாங்கிக்கலாம். ஐயோ, நீ ஒண்ணுமே தெரிய வேணாம், பயப்படாத மாடு வாங்க. வந்தீங்கன்னா மாட்டை பார்த்தீங்கன்னா நாங்க எந்த மாடு செலெக்ஷன் பண்ணி சொல்றோமோ நீ வாங்கிட்டு போகலாம். இல்ல உன் இஷ்டத்துக்காக விருப்பப்பட்டு வாங்கினாலும் சரி, பொருள் தெளிவா அழகா அம்சமா இருக்கும். மாடுன்னா அலுப்பு செலுப்பா இருக்காது. மாடு அப்படியே ஒன்ன கண்டாப்புல எண்ணெய் ஊத்தின குடம் மாதிரி தான் இருக்கும். மாடு சூப்பரா இருக்குங்கன்னு வாங்கிட்டு போங்க, நல்லா இருக்கும். நம்பி வா, பயப்படாத வாங்கிட்டு போய் நல்லா பொழைங்க.